இளைஞர்களின் கண்ணில் பட்ட 50 வருடங்கள் பராமரிக்கப்படாமல் இருந்த குளம். நம்ம ஊருக்கு நம்ம தானே செய்யணும் அப்படின்னு களத்துல இறங்கி குளத்தை சுத்தம் செய்ய முயற்சி பண்ணதால பாராட்டுகள் குவிஞ்சிட்டு இருக்கு. சொந்த செலவுல குளத்தை சுத்தம் செய்யக்கூடிய இளைஞர்களுடைய வீடியோ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை நகராட்சி பாக்கியம் நகர் பகுதியில சுமார் 100 வருஷங்களா பெத்தளமேடு அப்படின்ற குளம் இருக்கா. இந்த குளம் சுமார் 1 ஏக்கர் 28 சென்ட் பரப்பளவு கொண்டது. ஆனா இந்த குளம் சுமார் 50 வருஷங்களுக்கு மேல பயன்பாட்டுல இல்லாம சீமை கருவேலை மரங்கள் ஆக்கிரமிச்சதாலையும் சரியான பராமரிப்பு இல்லாமலையும் ஒரு சொட்டு நீர் கூட இல்லாம இருந்திருக்கு. இத பார்த்த அந்த பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் ஒன்னா சேர்ந்து இந்த குளத்தை நாம தூர்வாரி நீர் நிரப்புனா நிலத்தடி நீர் மட்டமும் உயரும், நம்ம பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய நீர் ஆதாரமாவும் விளங்கும் அப்படின்றதுக்காக அந்த குளத்தை தூர்வாரத்துக்கு முடிவு செஞ்சிருக்காங்க. இதை தொடர்ந்து அந்த பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் 15ற்கும் மேற்பட்டோர் ராஜபிரபு அப்படின்றவருடைய தலைமையில ஒன்னா திரண்டு அவங்களுடைய சொந்த செலவுல குளத்தை ஆக்கிரமிச்சிருக்கக்கூடிய அந்த சீமை கருவேல மரங்களை முற்றிலுமா அகற்றி ஆக்கிரமிப்புகளையும் அகற்றி குளத்தை தூர்வாரத்துக்கான ஏதுவான சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்காங்க. அதை தொடர்ந்து அந்த குளத்தை தூர்வாரத்துக்காக பேராவூரணி பக்கத்துல இருக்கக்கூடிய நாடியம் கிராமத்தை சேர்ந்த நிமல் ராகவன் அப்படின்றவரை சந்திச்சிருக்காங்க. அவர் உதவியை நாடி இருக்காங்க. அந்த இளைஞர்களுடைய முயற்சிக்கு ஆதரவு அளிக்கிற வகையில பெத்தளமேடு குளத்தை தூர்வாரத்துக்கு அவருமே ஒத்துக்கிட்டாங்களாமா. அதை தொடர்ந்து இந்த தூர்வார பணியை ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கான துவக்க விழாவையும் நடத்தியிருக்காங்க. இதுல பட்டுக்கோட்டையுடைய சிறப்பு விருந்தினர்கள் பணிகளை துவங்கி வச்சிருக்காங்களாமா. நம்ம ஊரு பசங்க இப்படி ஒரு விஷயம் செய்யறது ரொம்பவே சந்தோஷமா இருக்குப்பா அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிகழ்ச்சி சம்பவம் பலருடைய பாராட்டுகளையும் குவிச்சுக்கிட்டு வருது. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹேண்ட் நியூஸ்ல பதிவு செய்யுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.